ஹலோ கிரியேட்டர்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் வாங்கியிருக்கிற போயா மைக் வந்து ஒரிஜினலா இல்லை டூப்ளிகேட்டானு எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நான் கூட போன வருஷம் டூப்ளிகேட்டான போயா மைக்கை அமேசானில் வாங்கி ஏமாந்துட்டேன். நிறைய யூடியூபர்ஸ் வந்து போயா மைக்கை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால நானும் என்னோட சேனலுக்காக ஃபர்ஸ்ட் டைம் போயா மைக்கை தான் வாங்கினேன். ஆனால் யூஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அதோட குவாலிட்டி வந்து சுத்தமாகவே பிடிக்கல. அதுக்கப்புறம் தான் நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த மைக்கை வந்து நான் வாங்கினேன். இப்போ 3 மாதத்துக்கு முன்னாடி தான் நான் வாங்கியிருக்கிற போயா மைக் வந்து ஒரிஜினல் மைக் கிடையாது, டூப்ளிகேட்டான மைக்குன்னு எனக்கு தெரிய வந்தது. இப்போ என்னால் அந்த டூப்ளிகேட் மைக்கை வந்து ரிட்டர்ன் கூட பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் உங்கள் போயா மைக் வந்து ஒரிஜினலா இல்லை டூப்ளிகேட்டானு எப்படி பார்க்கறதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கேன். அது மட்டுமல்ல, ஒரிஜினல் போயா மைக்கை வாங்குறதுக்கான லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம போயா மைக் வந்து ஒரிஜினலா இல்லை டூப்ளிகேட்டானு செக் பண்ணுறதுக்கு மொத்தம் 6 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு டூப்ளிகேட் போயா மைக்கோட பாக்ஸில் பாருங்கள், இந்த போயாங்கிற லோகோக்கு மேலே சின்னதாக 6 லெட்டர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒரிஜினல் போயா மைக்கோட பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 6 லெட்டர் எதுவுமே இருக்காது, வெறும் போயான்னு மட்டும்தான் இருக்கும். கீழே இந்த ஸ்டிக்கரில் இருக்கிற போயால தான் 6 லெட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் மேலே இருக்கிற இந்த போயாங்கிற டெக்ஸ்ட்டுக்கு மேலே 6 லெட்டர் வந்து இருக்காது. ரெண்டாவது, இந்த டூப்ளிகேட் போயா மைக்கோட பாக்ஸில் பாருங்கள், இந்த மாதிரி ஓல்டு டிசைனில் தான் ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டிக்கரை ஸ்க்ராட்ச் பண்ணால் QR கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. அதே ஒரிஜினல் போயா மைக்கோட பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டிக்கரை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணால் அதுக்கு பின்னாடி வந்து QR கோடும் சீரியல் நம்பரும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து மூணாவது, பாக்ஸ் மேலே இருக்கிற இந்த ஸ்டிக்கரை வச்சு கூட ஒரிஜினலாக இல்லை டூப்ளிகேட்டானு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இந்த ஸ்டிக்கர் மேலே லைட்டாக இந்த மாதிரி தண்ணி எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இதில் இருக்கிற டெக்ஸ்ட் வந்து போயிடும். அதுக்கப்புறம் ஒரு கிளாத் எடுத்து இதுக்கு மேலே இருக்கிற தண்ணியை வைப் பண்ணுங்கள், திரும்ப டெக்ஸ்ட் வந்துடும். இந்த மாதிரி ஒர்க் ஆச்சுன்னா உங்கள் போயா மைக் வந்து ஒரிஜினல் மைக்குன்னு அர்த்தம். அடுத்து நாலாவது, இந்த டூப்ளிகேட் போயா மைக்கோட பாக்ஸில் ஒரு இமேஜ் இருக்குது பாருங்கள். இந்த இமேஜ் வந்து ரொம்பவே டல்லாக இருக்குது. அதே ஒரிஜினல் போயா மைக்கோட பாக்ஸ் மேலே பாருங்கள், இந்த இமேஜோட குவாலிட்டி வந்து HD குவாலிட்டியில் இருக்குது. அடுத்த அஞ்சாவது, டூப்ளிகேட் போயா மைக்கோட பாக்ஸுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எந்த மேனுஃபேக்சர் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதே நீங்கள் ஒரிஜினல் போயா மைக்கோட பாக்ஸுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அடுத்த ஆறாவது மெத்தட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான மெத்தட். ஏன்னா இந்த மெத்தடை தான் போயா மைக்கோட வெப்சைட்லேயே செக் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. அது என்னென்னா, நீங்கள் போயா மைக்கோட பாக்ஸில் இருக்கிற அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா சீரியல் நம்பரை எடுத்து போயா மைக்கோட வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு QR கோடை ஸ்கேன் பண்ணுறதை பற்றி சொல்கிறேன். பாக்ஸுக்கு மேலே இருக்கிற இந்த QR கோடை உங்கள் மொபைலில் வந்து ஸ்கேன் பண்ணி பாருங்கள். உங்கள் மொபைலில் அந்த ஆப்ஷன் இல்லைன்னா நீங்கள் QR கோடை ஸ்கேன் பண்ணுற ஆப்பை யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணலாம். அப்போது ஒரு லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மைக் வந்து ஒரிஜினலா இல்லை டூப்ளிகேட்டானு காட்டிடும். ஒருவேளை உங்களுக்கு QR கோடை ஸ்கேன் பண்ண தெரியலைன்னா இன்னொரு வழி இருக்குது. பாக்ஸில் வந்து இந்த மாதிரி சீரியல் நம்பர் இருக்கும். என்னோட பாக்ஸில் வந்து நான் ஸ்க்ராட்ச் பண்ணேன், அதுக்கு பின்னாடி சீரியல் நம்பர் இருந்துச்சு. ஒருவேளை உங்களோட பாக்ஸில் இந்த மாதிரி ஸ்டிக்கர் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிங்கன்னா அதுக்கு பின்னாடி சீரியல் நம்பர் இருக்கும். இப்போ இந்த சீரியல் நம்பரை வந்து நீங்கள் போயா வெப்சைட்டில் என்டர் பண்ணணும். நான் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் இந்த செக்யூரிட்டி கோடுங்கிற பாக்ஸில் உங்கள் சீரியல் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராடக்ட் ஃபேக்குன்னு வந்திருக்கு, அப்போ என்னோட போயா மைக் வந்து டூப்ளிகேட்டான மைக்குன்னு அர்த்தம். ஒருவேளை இந்த மாதிரி கங்க்ராச்சுலேஷன் ஆன் யுவர் பர்ச்சேஸ் ஆஃப் ஆத்தென்டிக் போயா ப்ராடக்ட்னு வந்தால் உங்கள் மைக் வந்து ஒரிஜினலான மைக்குன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் போயா மைக்கை வாங்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் இந்த சீரியலை சர்ச் பண்ணும்போது என்ன வருதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ரெண்டாவது டைம் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபேக்குன்னு கூட வரலாம். ஆனால் இது ஃபேக் கிடையாது. ஃபஸ்ட்டு டைம் உங்களுக்கு என்ன வருதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த 6 மெத்தடையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் போயா மைக் வந்து டூப்ளிகேட்டுன்னு தெரிய வந்தால் உடனே நீங்கள் 7 டேஸ்க்குள்ளே ரிட்டர்ன் பண்ணுங்கள். அமேசானில் எப்படி ரிட்டர்ன் பண்ணுறதுன்னு நான் தெளிவாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரிஜினல் போயா மைக்கோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒரிஜினல் போயா மைக்கை பை பண்ணலாம்.
ஆனால் அப்பயும் நீங்கள் மைக்கை வாங்கினதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த 6 மெத்தடையும் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அது கூட போயா மைக்கோட வெப்சைட்லேயே டூப்ளிகேட்டை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு வீடியோ தெளிவாக கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.